அதுக்கப்புறம் முரளியோட வீட்டுல கோலாகலமா ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு வேகப்படியா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் முரளியோட பொண்ணு ஜனனி ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர போறாங்கிறது. ஜனனி இப்போ ஒரு யங் சயின்டிஸ்ட், இந்தியாவோட முக்கியமான ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. செம டேலண்ட். கட் பண்ணா ஜனனி வீட்டுக்கு வராங்க. அப்பா முரளியை பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்தோஷப்படுறாங்க. அதே வீட்டுல ஜனனியோட பாட்டி, அதாவது முரளி அகண்டாவோட அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஏக்கம், மூத்த பையன் அகண்டா தன்னை விட்டுட்டு அகோரியா போயிட்டாருங்கிறது தான். தான் பையன் அகண்டா ஒரு தடவையாச்சும் தான் கண் முன்னாடி வரமாட்டானான்னு ஏங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த தாய். ஹீரோ ஃபேமிலி இப்படி சென்டிமெண்டலா இருக்க, கட் பண்ணா இந்த பக்கம் இந்தியாவை அழிக்கணும்னு லீ சுத்திட்டு இருக்கான். அவன் அவங்க நாட்டிலேயே தடை செய்யப்பட்ட அந்த கொடூரமான வைரஸை எப்படியோ திருடிட்டு எக்ஸ் ஜெனரல் சாங் கிட்ட வந்து இந்தியாவை அழிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். சாங் உடனே இப்போ இந்த வைரஸை கும்பமேளாவில கலக்கிறதுக்கு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கணும்னுக்கிறான். அப்போதான் தகூர்ங்கிற ஒருத்தனை வர வைக்கிறான் சாங். இவன் தான் இந்தியாவில் இருக்கிற அந்த அரசியல்வாதி வில்லன். தகூர் இப்போ எதிர்கட்சியில இருக்கான். எப்படியாச்சும் வர்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிஎம் ஆகணும்னு வெறியா இருக்கான். அதுக்கு நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இப்போ இருக்கிற ஆட்சியை கலைக்கணும்னு அவன் பிளான். இந்த அரசியல்வாதி தகூர் அந்த சைனீஸ் வில்லங்களோட சேர்ந்துகிட்டு இந்த நாசகால பிளான போடுறான் பாருங்க. இந்தியால வருஷம் லட்சக்கணக்கில் மக்கள் ஒண்ணு கூட கூடிய இடமான கும்பமேளாவில இந்த வைரஸை கலந்து விட்டுடணும். தடை செய்யப்பட்ட வைரஸ்னால மக்கள் பாதிக்கப்படும் போது நாட்டுல அமைதியின்மை ஏற்படும், நாடே பத்தி எரியும். இததான் அந்த வில்லன் சாங் எதிர்பார்த்தான். மக்கள் கிட்ட இருக்கிற கடவுள் நம்பிக்கையை அழிச்சிடணும்னு. நம்பிக்கை போயிட்டா தைரியம் போயிடும், அப்புறம் ஈஸியா இந்தியாவை கேப்சர் பண்ணிடலாம்னு அவன் தந்திரமான பிளான். அவன் நினைச்ச மாதிரியே எல்லாரும் மயங்கி விழ, டாக்டர்ஸுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைறாங்க. இந்த பயங்கரமான சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ முரளியோட பொண்ணு ஜனனி சயின்டிஸ்டா என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க அந்த வைரஸை ரிசர்ச் பண்ணி அதை முரளிக்கிற விதமா ஒரு வேக்சினை சக்சஸ்ஃபுல்லா தயாரிக்கிறாங்க. வேக்சின் ரெடி ஆனதும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த விஷயம் பிஎம்க்கு போய் சேருது. உடனடியா அந்த வேக்சினை பயன்படுத்தி மக்கள் உயிரை காப்பாத்துங்கன்னு பிஎம் உத்தரவு போடுறாரு அங்கே. ஆனா இந்த விஷயம் எப்படியோ வில்லன் கேங்குக்கு தெரிஞ்சு போயிடுது. வேக்சினை அழிக்க பிளான் பண்றாங்க. உடனே அந்த எதிரி கேங் ஒரு பெரும் படையை அனுப்பி ஜனனி இருக்கிற லேபுக்கு அட்டாக் பண்றாங்க. அங்கே ஜனனி கண்டுபிடிச்ச அந்த வேக்சினை அழிக்கிறதுக்காக லேபுக்குள்ள புகுந்து பயங்கரமா அடிதடி பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபைட். லேப்ல இருக்கிறவங்க எப்படியாச்சும் ஜனனியையும் அவங்க கண்டுபிடிச்ச அந்த வேக்சின் சாம்பிளையும் லேப்ல இருந்து தப்பிக்க வைக்கணும். அதை மட்டும் காப்பாத்திட்டா மக்களின் உயிரை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அந்த கேங்குக்கு எதிராக ஃபைட் பண்றாங்க. ஒரு வழியா ஜனனியையும் அவங்க கண்டுபிடிச்ச அந்த வேக்சின் சாம்பிளையும் சேஃபா அந்த லேப்ல இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. தப்பிச்சு ஓடி வந்த ஜனனி நேரா இமயமலையை நோக்கி தான் ஓடி வர்றாங்க. பின்னாடியே எதிரி கேங்கும் துரத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல ஜனனி எதிரி கேங் பிடியில மாட்டிக்கிறாங்க. ஜனனி ரொம்பவே பயந்து போய் நிக்கிறாங்க. அவங்க பேக்ல இருக்கிற அந்த வேக்சின் சாம்பிளை எடுத்து அந்த எதிரி கேங் உடைக்க போறாங்க பாருங்க. அப்போ அந்த இடத்துல ஜனனி அகண்டா பெரியப்பான்னு சொல்லி பயத்துல ஒரு கத்து கத்துறாங்க. பல வருஷமா சிவபெருமானையே நினைச்சு தவத்துல இருக்கிற நம்ம அகண்டா ருத்ரா ஜனனியோட குரலை கேட்கிறாரு. தன் தவத்தை கலைச்சிட்டு ஜனனியோட குரல் கேட்ட திசையை நோக்கி ஆக்ரோஷமா பாக்குறாரு நம்ம அகண்டா. கையில ஒரு பெரிய சூலாயுதத்தோட மின்னல் வேகத்துல அந்த ஸ்பாட்டுக்கு என்ட்ரி கொடுக்கறாரு அகண்டா. எஸ், இதுக்கப்புறம் அகண்டாவோட ருத்ர தாண்டவம் தான். சும்மா தலைவன் கழுத்துல சூலாயுதத்தை சுத்துறாரு பாருங்க. சுத்திட்டே வந்து எதிரிகளை போட்டு தள்ளுறாரு. இந்த சீன் படத்திலே ஒரு மிகப்பெரிய மாஸ் சீன் மக்களே. இப்படி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த எதிரி கேங்க போட்டு தவிடுபடியாக்குறாரு நம்ம அகண்டா. அது மட்டும் இல்லாம அந்த